ஹalleluya ஹalleluya. ஹாப்பியா இருக்கீங்களா? தெரியலையே. அக்கா இங்கே நின்று கொஞ்சம் தயவுசெய்து சிரிங்கன்னு சொன்னாங்க, அப்போ சிரிக்க மாட்டேன்றீங்க. இட்ஸ் a tough டைம் இல்லை காலை நேரத்தில். பட் இட் இஸ் a good time to come in God's presence. ஏன்னா எவ்ரி டே இஸ் a gift from God. அதை நீங்களும் நானும் ரொம்ப உணர்ந்து பார்த்துக்கிட்டீங்க. எத்தனையோ பேர் இந்த நாளை காணவில்லை, ஆனால் நீங்களும் நானும் பார்க்குறோம், உயிரோடு இருக்கிறோன்னா இட் இஸ் நாட் பை சான்ஸ், இட் இஸ் காட்ஸ் சாய்ஸ். ஆண்டோட பெரிதான கிருபை நாம் உயிர் வாழ்கிறது. தேவனை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த காலை நேரத்தில் உங்களோட ஒரு சில மணி நேரங்கள் இந்த கால தியானத்தை தேவனுடைய வசனங்களை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐ வாண்ட் டு பிரைஸ் காட் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் யூ. ஏன்னா நீங்கள் வந்து யூ நாட் ஆர்டினரி பீப்புள், அது யூ நீட் டு நோ. யூஆர் ஆல் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பீப்புள். அது எப்படி வரும்னா, the more you and I are connected with God, the person with whom we are connected, our value will change. உதாரணத்துக்கு என் கரங்களில் இருக்கிற இந்த பென், இட்ஸ் an ordinary pen, ஏன்னா மேபி 50 rupees 100 rupees கூட இருக்கலாம். ஆனால் இதே பென் வந்து now as அனௌன்ஸ் பண்ணாங்க, ஐ எம் a general secretary சொன்னாங்க. ஸோ ஐ ஹவ் a responsibility of writing things, signing checks, signing letters. அப்படிங்கும்போது it has got authority, அதிகாரம் இருக்குது. So when I sign it, it has got value. It has got value. இல்லையா? இப்போ இதே பெண்ணு if it goes into hand of a writer, a book writer, அந்த வேல்யூ மாறும். ஏன்னா அவருடைய குவாலிட்டி ஆஃப் ரைட்டிங், அந்த புத்தகங்களுடைய காரியங்கள்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதோடைய மதிப்பெண் வந்து கண்டிப்பாக உயர்வாக தான் இருக்கும். அதே போல் தான் இந்த பெண் மாறுங்கள் கைகள் மாறிக்கிட்டே இருக்கிற நேரத்தில், பட் when it goes to the hand of the prime minister or chief minister, யோசித்து பாருங்களேன், when he signs a letter or signs a check or a paper, the whole value changes. தம்பி தங்கச்சி, இந்த கால நேரத்தில் in whose hands is your life in? உங்களுடைய வாழ்க்கை யார் கரங்களில் இருக்கு? that will determine your worth. உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய மதிப்பெண்மை மாறக்கூடிய சூழ்நிலைன்னா உங்களுடைய வாழ்க்கை யாருடைய கரங்களில் இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரியம். பெத்தேலுக்குள்ளே வரும்போது நிறைய நினைவுகள் பார்த்துக்கிடுங்க. பிகாஸ் உங்கள் மாதிரி தான் ஒரு வாலிபனா நான் அந்த கேம்பஸ்குள்ளே வந்தேன் 1985, 86, 87 அந்த நாட்களில். அப்போ வந்தபோது ஏதோ கூப்பிட்டு வந்தாங்க, வந்தோம். பட் வந்து இங்கே பண்ண நிறைய சேட்டைகள் அதெல்லாம் அப்படியே பசுமையாக தான் இருக்குது. பட் அது தாண்டி இந்த பிளேஸ் வந்து ஒரு அந்த நாட்களில் வந்து வாஸ் a very glorious டைம். பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் இருந்தது, கார்டனிங், அக்ரிகல்ச்சர் நிறைய இருந்தது. இந்த கேம்பஸை வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்தது. இப்போ இருக்குது, பட் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ இல்லை, என்ன பல சூழ்நிலைகளால இல்லை. பட் திஸ் இஸ் அ பிளஸட் பிளேஸ். அதான் நான் சொல்ல வரேன், திஸ் இஸ் அ வெரி பிளஸட் பிளேஸ். ஏன்னா எங்கே போனாலுமே யூ வில் ஃபீல் ஆண்டவருடைய பிரசனம். யூ வில் ஃபீல் தட் யூ cannot escape from that. அதான் ஆண்டவருடைய செயல் பார்த்துக்கிடுங்க. ஸோ எவ்ரி ஒன் who comes here, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் இருந்திருக்கு, ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் இருந்திருக்கு. அதனால் God has brought you here with a purpose. நிச்சயமாக உங்களோட எடை பண்ணோன்னா, the more you and I yield to him, எந்த அளவுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேனோ, எந்த அளவு அவருடைய சித்தத்துக்கான ஓப்பனாக இருக்கணும், எந்த அளவு அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறனோ, அந்த அளவுக்கு தான் God is going to bless us. ஸோ அதனால் இந்த நாட்களில் it is good to be joyful, but don't be playful in God's presence. சரிங்களா? When God speaks, you and I have to respond. ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஒரு சிம்பிள் டிசிஷன் இன்னைக்கு is going to matter a lot. ஓகே, ஒரு சின்ன டிசிஷன், ஒரு சில இதை வாசிக்கிறேன் பார்த்தீங்களேன். 1776 வந்து ஒரு கேம்பெயின் நடந்தது. அந்த கேம்பெயின் என்னன்னா, டு சூஸ் த லாங்குவேஜ், இங்கிலீஷா ஜெர்மனான்னு சொல்லி சூஸ் பண்ணணும். அதில் வந்து அமெரிக்கன்ஸ் ஒன் பை ஒன் சிங்கிள் ஓட். ஒரு மனிதனுடைய தீர்மானத்தினால இங்கிலீஷ் பிகம் தி லாங்குவேஜ் டுடே வி ஆர் ஸ்பீக்கிங் இன். அதே போல் 1876 லூத்தர் ஃபோர்ட் ஹேஸ் இருந்தாங்க, அவர் பிரசிடென்ட் ஆயிட்டார். எப்படி? he became a president just by one vote. நீங்கள் நான் எடுக்க தீர்மானம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் டேக் திங்ஸ் லைட்லி. சரிங்களா? மூணாவது அடால்ஃப் ஹிட்லர்
became a political leader. Nazi movement, he became a leader by just one vote. By one vote. One choice, one decision can change the world upside down, can change the world upside down. So one man can always make a difference in one man. I think 1882 நினைக்கிறேன், கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு மனிதன், he was a communist. அவன் வந்து he died. அவன் மறிச்ச உடனே people thought the whole communist movement வந்து செத்து போச்சுன்னு நினைச்சாங்க. People thought it was dead அப்படின்னு யோசித்தாங்க. But this young man, அவர் வந்து he wrote a புத்தகம், ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக் டைட்டில் என்னன்னா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கு வந்து கடைசியில் ஒரு வரி எப்படி இருக்குன்னா, யூ ஹாவ் அ வேர்ல்ட் டு வின், யூ ஹாவ் அ வேர்ல்ட் டு வின். அந்த ஃப்ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரியலி இன்ஸ்பயர்ட் லெனன். லெனன் பிகம் பிக் லீடர். அவங்களுடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா 1903 வந்து only 11 followers இருந்தாங்க. There were only 11 followers. But later in 1918 and the followers become 40,000 followers ஆயிட்டாங்க. People thought this movement is dead. But ஒரு மனிதன் அவன் எழுந்த ஒரே ஒரு வரி என்ன சொல்லுங்க, you have a world to win, you have a world to win. அந்த ஒரு காரியம் லைஃபை ட்ரிகர் பண்ணி இட் பிகேம் அ மூமெண்ட். பட் தேங்க் காட் கம்யூனிஸ்ட் மூமெண்ட் சர்வைவ் ஆகலை. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து 20th century ஹாஃப் த வேர்ல்டு வந்து கம்யூனிஸ்டாக இருந்தது அந்த காலத்தில். பட் தேங்க் காட் இந்த மூமெண்ட் லாஸ்ட் ஆகல. என்ன சொல்லுவாரன்னா, ஒரு மனிதனுடைய தீர்மானம், ஒன் சிங்கிள் டிசிஷன், தம்பி தங்கச்சி நீங்கள் நான் எடுக்கும்போது God will honor that. If this fellow can have a communist movement, ஒரு வரினால we need to see how much more we can. அக்கா அந்த பாட்டு லீட் பண்ணும்போது I was so touched, no? This is God's time for our motherland. இதுதான் நேரம். You and I have a பொறுப்பு. When God has brought us here, it is not by accident. ஒரு purpose உண்டு. அந்த purpose நம்ம அறிஞ்சுக்கிறது தான் இந்த ஒரு முக்கியமான வாய்ப்பில் ஆண்டு தரார். நிறைய செய்திக்கு கேட்குறீங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸு, 3 days ஃபுல் ப்ரோக்ராம் பேக்டாக இருக்குன்னா we want to see that you make right decisions in life. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இப்படி சொல்லக்கூடிய நேரங்களில் வந்து we were all fooling around, இல்லை? நான் என்னை பற்றி சொல்கிறேன். இதே கேம்பஸ்குள்ளே வரும்போது I came with different purpose. ஆனால் அந்த நாட்களில் யோசிச்சு பார்க்கும்போது I regret. ஏன்னா அந்த நாட்களில் தீர்மானிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. We just playing around. இல்லை, when we take God's opportunity, I think we are calling ourselves as a fool தான், இல்லை? But we should not do that. ஆண்டோடைய சன்னிதானத்தில் இந்த நாட்கள் வரும்போது whatever decision it might be, எல்லாரும் மிஷனரிஸாக வரணுன்றது, if God calls you, please come. But if you want to be a good Christian where you are, you take a small decision and say, Lord, this is where I want to be. இங்கே தான் நான் வாழ போகிறேன், இப்படி தான் வாழ போகிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்தே ஆகணும். ப்ளீஸ் டோன்ட் கோ பேக் த வே யூ கேம். நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படி போக வேண்டாம். there must be some change in your life, in my life. அதுதான் என்னுடைய ப்ரேயர். சாதியில் வந்தபோது ஐ ரிமெம்பர் இதே இடத்துல தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், இதே இடத்துல தான் ஜெபிக்க ஒப்பு கொடுத்தேன், இதே இடத்துல நிறைய சீஷோத்த காரியங்களை நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ அந்த நாட்கள்லேருந்து those things are very real in my life. அதனால் நீங்கள் வந்து when you look at God's presence, நீங்கள் ஆண்டோட சன்னிதானத்தில் இருக்கும்போது ask God to speak to you. ஆண்டவரே என்னோட why did you bring me here? Ask that basic question. நான் எதுக்கு ஆண்டவரே இங்கே வந்தேன்? What is that you want me to do in my life? If one vote can change the whole nation, என்னுடைய decision என்ன? What is going to be my decision? This is the time for my land, my God. This is my time என்ற ஒரு பெரிய கோல்டன் டிசிஷன் எடுக்க இருக்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா there are only 2 destinies. அதான் கோல்டன் த்ரெட் இன் லைஃப்னு சொல்லுவாங்க. there are 2 destinies. ஒன்று there is an end where we have to face, இல்லை? பைபிள் தெளிவாக சொல்லுது, you make a decision today. You have a choice to make which way you want to go. ஒரு வழி என்ன சொல்றாரு, it's a very narrow way. You can't walk in it. ரொம்ப ஈஸியாக நடக்க முடியாது. You can't carry weight on it because it's very hard for you to go on that path. ஆனால் அதோடைய எண்ட் என்ன சொல்றாருன்னா, it is victorious, it is glorious, it is successful. ஏன்னா there's going to be a rich reward for you ன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, there is another broad way. You can walk, ஜாலியாக இருக்கலாம், லகுவாக போகலாம். It's very easy for you to walk. பட் அந்த முடிவு பார்த்தீங்கன்னா it is going to be disastrous. One towards heaven, the other towards hell. தம்பி தங்கச்சி, we have only one choice to make. Where are we? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் இருக்கவே முடியாது. Today you and I are called to make a decision where I am. Am I going in the right direction? நான் எடுத்துருக்கிற தீர்மானத்தில்
கரெக்டாக போயிட்டுருக்கேன்னா, வாட் இஸ் மை எண்ட் கோயிங் டு பி? டுடேஸ் டிசிஷன், நான் இன்னைக்கு எடுக்க தீர்மானம் தான் வில் டிட்டர்மைன் மை டெஸ்டினேஷன் டுமாரோ. மை டெஸ்டினேஷன் டுமாரோ. இன்னும் டூ பீப்புள். அந்த டூ பீப்புள் யாரு? ஒன்று ரைச்சஸ் பீப்புள், அதர் பீப்புள் ஆர் விக்கெட். இல்லை, இது ரெண்டு தான் வேதத்துலையும் அவ்வளோதான் இருக்குது, உலகத்துலையும் தான் இருக்குது. தட்ஸ் a value that we see here. There are just two people here. What? One is righteous, the other one is wicked ன்னு சொன்னேன். நீதிமான், துன்மார்க்கன். நான் யார்? நீங்கள் யார்? Where do we stand in this place? என்ன, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வர போகிறார். He is going to come. First time he came as a savior வந்தாங்க. Now he is going to come as a judge. வந்து உட்கார போகிறார். He is going to sit on the throne. ஒரே கேள்வி தான், which way are you in? Are you righteous? He said, welcome, walk here and where. If you're not there, you have to go here and where. Simple as that. Let us not fool around with God. உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. We have to think, சிந்திக்க வேண்டிய காலங்கள், தீர்மானிக்க வேண்டிய காரியங்கள். Let us know where we are going. ரெண்டு கார்டன் பார்த்துக்கங்க, பைபிளில் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்டன், த கார்டன் ஆஃப் ஈடன், இல்லையா? கார்டன் ஆஃப் ஈடனில் வந்து யாரை பற்றி வாசிக்கிறோம்? ஆதாம். ஓகே, ஆடம் அண்ட் ஈவ் அவங்க பற்றி வாசிக்கிறோம். அங்கே வந்து ஆடம் இஸ் மேக்கிங் எ ப்ரேயர். அந்த கார்டன் ஆஃப் ஈடன் வந்து வாஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இட் வாஸ் அ பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த இடத்துல ஹீ இஸ் மேக்கிங் எ ப்ரேயர். என்ன ப்ரேயர்னா, லார்ட், நாட் யோர் வில் பட் மை வில் பி டன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லை, என்னுடைய சித்தம் நிறைவேறும்னு சொல்லி அப்படி. ஸோ அந்த கார்டன் ஆஃப் ஈடன் வாஸ் அ பேரடைஸ். இப்படி ஜெபித்ததுனால that paradise turned into a wilderness. வனாந்திரமா மாறிட்டான். ஓகே, கெத்செமனே தோட்டம், அது ஒரு அடுத்த கார்டன், இல்லையா? அங்க ஜெபிக்கிறார். யார்? இயேசுவே ஜெபிக்கிறார். He is saying, Lord, not my will but your will be done. புரியுதா? Not my will but your will be done. That was a wilderness, but that turned into a paradise. That turned into a paradise. தம்பி தங்கச்சி, if there is dryness in your life, God can change it. If you want to be fruitful in your life, என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறது தான் முக்கியம். Where do I belong to? Which garden am I in? Like, garden of Eden, garden of Gethsemane. Am I praying, Lord, let your will be done in ஜெபிக்கிறேனா, or let my will be done in ஜெபிக்கிறேனா? That will determine where we are heading on this morning. So இந்த கால நேரத்தில் ஐ திங்க் இந்த நாளுக்குரிய தியானம் வந்து சார்ட்டில் பார்த்தேன். ஐ திங்க் இட்ஸ் ஓவர் கமிங் டெம்டேஷன்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஐ வில் நாட் dwell much on that, but ஒரு சில தாட்ஸை நான் என் மனதில் வந்து நான் ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட் வித் யூ. நான் ஏற்கனவே சொன்ன போல இட்ஸ் ஆல் அபவுட் சாய்ஸ். ஸோ நீங்கள நான் டிசைட் பண்ண சாய்ஸ், we have to make it very clear. இன்னைக்கு யங் பீப்புள், we all have a one struggle. அது என்னென்னா, இட்ஸ் அபவுட் ஃபியர் அண்ட் கில்ட். என்னோட சேர்ந்து ஜெனசிஸ் சாப்டர் 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாமா? Genesis chapter 3 verse 10. இந்த முழு அதிகாரம் வந்து இட்ஸ் த ஃபால் ஆஃப் மேன், இல்லையா? பாவம் வந்த உடனே அவனுக்கு nobody told that Adam was naked, but அவனுக்கு வந்து ஃபீலிங் என்னன்னா, he answered, I heard you in the garden and was afraid because I was naked and I hid. ரெண்டு இமோஷன்ஸ் are very important in life. ஒன்று வந்து ஃபியர், அடுத்த இமோஷன் வந்து கில்ட். இது ரெண்டுமே ஒரு மனிதனை கொல்லும் பார்த்துக்கிடுங்க. இஃப் மை கான்ஷியன்ஸ் இஸ் நாட் கிளியர், ஏதாவது ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருந்தான்னா அந்த பயத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்போம், இல்லைனா அந்த கில்ட் கான்ஷியஸோடு வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த ஆதியில் இந்த வசனம், இந்த when man sinned, this is what happened, wherein fear and guilt still comes. உங்களுக்கும் எனக்கும் இருக்க போராட்டம் அதுதான். we are still struggling. யாரோ பார்த்துருவாங்களா, நான் பண்ணுறது யாருக்கும் தெரிஞ்சிருமா? You want to hide, just like how Adam was doing it. You want to hide. There is a fear. We are also having guilt. Ayyo, I have done this. I have done this. And the guilt oda வாழ்ந்துட்டு இருக்கோம். But when we come to God's presence, God delivers us. The temptation is very common. It is common to all of us. And we have to be very conscious about how we overcome that. அதுக்கு மூணு காரியம். ஒன்று வந்து know your identity, who you are. அந்த ஐடென்டிட்டி தெளிவு வருதுன்னா you will know what is God's plan in your life. And identity யாரு? Number 1, I am a child of God. I am a child of God. நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், each one of us, each one of you seated here are precious in God's sight. அது மறந்துடாதீங்க. Because you are a child of God. You are a child of God.
ஸோ யூ நீட் நாட் பி ஃபீலிங் கில்ட்டி ஆர் இன் ஃபியர். பயத்துலேயும் ஒரு குற்றமான பண்ண வாழ வேண்டிய சூழ்நிலை இல்லை. பட் யூ கேன் ஆல்வேஸ் பி விக்டோரியஸ் இன் சேயிங், லார்ட் ஐ நோ மை ஐடென்டிட்டி இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. அந்த ஐடென்டிட்டிக்கு இட் வாஸ் நாட் ஈஸி. It was not easy to get that identity because Jesus had to pay a price. உங்களுக்கு எனக்கும் he gave his last drop of blood on the cross. தெரியும்? You will not understand, I will not understand how much it cost Jesus to hang on that cross. அந்த சிலுவையில தொங்குறதுக்கு what it cost him தெரியாது. But only when we come closer to him, when we come closer to the cross, அங்கதான் we'll have forgiveness, reconciliation and great joy. ரெண்டாவது, we need to remember that you and I are the temple of the Holy Spirit. We are the temple of the Holy Spirit. மூன்றாவது, we are all called to be free from sin and guilt. So we are called, my identity in Christ is that I am set free. அதாவது ஒரு பிரின்ஸ் ஒரு மகாராஜா will not live like a beggar. இல்லையா? ஏன்? அவனுடைய அந்தஸ்து அப்படியே இருக்கும். So you and I are called to be a child of God. We are called to live with that kind of a standard in life. அந்த மாதிரி ஒரு உயர்வான சிந்தனையோட ஒரு வேல்யூஸோட வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். We need to use God's word. இது வேற வழி இல்லை. We have to depend upon God's word, that this word will never leave us. So temptations, I'm sure அடுத்த செஷன்ஸில் உங்களுக்கு நிறைய சொல்லி தருவாங்க. You can learn what the Lord is going to help us. All of us have this kind of a feeling where we go through temptations in life. இந்த கால தியானத்துக்காக we have been meditating on this verse, key verse, do you love me more than these? Yeah, யோவான் 21:15. Very famous chapter, very famous verse. என்னன்னா, this is a very personal question பார்த்துக்கிடுங்க. Very personal question. A conversation between Jesus and Peter. A very close conversation. வேற யாரும் அதில் இன்வால்வ் இல்லை. But Jesus is taking Peter aside and making this conversation. Do you love me? Do you love me? Do you love me? இந்த கொஸ்டின் இட்ஸ் நாட் அபவுட் அஃபெக்ஷன். எவ்வளோ என்ன நேசிக்கிறன்றது கேள்வி கிடையாது. இஸ் ஆஸ்கிங் பீட்டர், வாட் ஆர் யுவர் ப்ரையாரிட்டிஸ்? வாட் ஆர் யுவர் ப்ரிஃபரன்சஸ்? பீட்டர், வாட் இஸ் தட், யூனோ, வேர் ஆர் யுவர் அலிஜென்ஸ்? உன்னுடைய ப்ரையாரிட்டி என்ன? உன்னுடைய பர்பஸ் என்ன பீட்டர்? டு யூ லவ் மீ மோர் தென் தீஸ்? மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சீமோன் பேதுருன்னு இருக்கும். இங்கே மட்டும்தான் சீமோன்னு இருக்கும். நான் ஜீசஸ் வெரி பர்டிகுலர். when he talks to us, நம்மளோட பேசும்போது வெரி தனிப்பட்ட விதத்தில் பேசுவோம். He is a personal God who knows you and me by name. He knows you and me by name. So ஆண்டவருடைய பார்வையில், in the sight of God, there are no rejects. There are no rejects. தம்பி தங்கச்சி, if you are low, if you are feeling disappointed, let me encourage you this morning that God is watching you. You are precious in his sight and he has got a greater plan and purpose for you. So அவருடைய பார்வையில், in his sight, there are no rejects at all. In the world, if I am good to people, they will be good to me. கையில் துட்டு இருந்தால் they will come back to us. That's how people value us. But here God is saying, in spite of all that, they will reject us if you are not no use to them. அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா ஒதுக்கி போயிட்டு இருப்பாங்க. But in God's sight, he says, in the sight of God, there are no rejects. He will come looking after us. ரெண்டாவது, in the reach of God, there are no boundaries. ஆண்டவருடைய ரீச் பார்க்கும்போது there is no boundaries at all. நம்ம எங்கே போய் நின்னாலும் he will come there. You want to hide behind the tree, he will come there. Nathaniel, if you are on the top of the tree like Zacchaeus, அங்கேயும் தேடி வருவார். He knows you. You cannot hide in God's presence. So அவருடைய அன்பு it can reach us even beyond boundaries. That's the uniqueness of God. In the choice of God, ஆண்டவருடைய சாய்ஸ்னு யோசிக்கும் போது there are no mistakes. There are no mistakes. பைபிள் எடுத்து பாருங்களேன். There are so many characters. எல்லாமே it talks about both sides of their life. அவங்களுக்குள்ள ரெண்டு காரியங்கள் இருக்கு. பட் அதன் மத்தியில் தான் அவங்களை எடுத்து அவர் பயன்படுத்துறாரு. He takes ordinary people. பேதுரு எடுத்துக்கிடுங்களேன். He was an ordinary man, an ordinary fisherman. அவனை கொண்டு திருச்சபைக்கு ஒரு பெரிய தூணாக ஆண்டு மாற்றுறார். But he had to work on Peter's life. அதான் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். So in the choice of God, there are no mistakes. In the word of God, in the word of God, there are no disappointments. Hallelujah. In the word of God, there are no disappointments at all. Any moment you open the Bible, you read it, this is not a book. This is the word of God. This is a living word of God. இது கட்டாயமா will encourage us, will support us. It will never, never, never disappoint us. That's very true. அதனால temptations and overcome பண்ணோம்னா we always say
please read the Bible. Please spend time with God. Only then you and I can overcome temptation. So in the word of God, there is no disappointments. Okay, we are going to talk about Pedro பத்தி ஒரு சில காரியங்கள். Pedro, we know that he was a fisherman. Fisherman ன்னு சொல்லும்போது அதுக்குள்ள குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி ரக்கட் அவங்க லைஃப். ஏன்னா சீக்குள்ளே போகும்போது, சமுத்திரத்துக்குள்ளே போகும்போது, மீன் பிடிக்க போகும்போது they need that kind of a character. அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான், ரக்கட்னஸ் இருந்தால் தான் they can venture into the sea. So he was a man with strong willpower என்றதை பார்க்குறோம். He was unpolished. He was not like executive மாதிரி எல்லாம் கிடையாது. He was just a normal person. மீனவன்ன்றதுனால his clothes were dirty, so smelling. He was unpolished. ஆனால் ஆண்டவருடைய என்ன சொன்னாலே, in God's sight there are no rejects. God comes to Simon, he says, Simon, Peter, I need you. வரியா பின்னாடி வரியான்னு சொல்லி God calls him here. So that was Peter. In all worldly standards, உலக ரீதியாக இருக்கிற எல்லாருடைய ஸ்டாண்ட்ஸை பார்க்கும்போது he was below. But God says, Peter, on you I will build my church. You come with me, I will change things around ன்னு சொல்லி ஆண்டவருடைய பொருட்காரங்களை பேசுவார். So it is in our weakness God calls us. Perfect on the outcome. He knows where we are. He knows our weaknesses. He knows where we have fallen. அந்த இடத்துல வந்து அவர் தூக்கி நம்மளை எடுத்துருவார். பார்த்துக்கிட்டேன், சென்னை சேலம் ஹைவேல ஒரு கார், ஃபியட் கார் ரிப்பேர் ஆகி நிற்கு. பழைய கார், ஃபியட் கார், நீ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இட்ஸ் வெரி ஓல்டு கார். ஒரு ஓல்டு மேன் தான் ஓட்டிட்டு வர்றார் அந்த கார். நின்றுக்கு நிறைய பேர் பாஸ் பை தட் ஹைவே பார்க்குறாங்க, நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இந்த ஓல்டு மேன் பாருங்க, இந்த கார் ஓட்டிட்டு இருக்காரு, இது என்ன ஸ்பீடில் போகுதுன்னு தே ஆல் லாஃப் அட் ஹிம். பட் ஒரு தம்பி வந்து he comes in a SUV வந்து வண்டி நிப்பாட்டிட்டு he says, uncle can I help you ன்னு சொல்லி அந்த வெஹிக்கிளை வந்து அந்த காரோட டேக் பண்ணி he drives. அப்போது அந்த SUV வந்து அது போன ஸ்பீடில் வந்து it was so fast, மற்ற காரெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போகுது. they're all surprised. how this old man, Fiat car இவ்வளோ ஸ்பீடாக போகுது, சாத்தியமே இல்லைன்னு சொல்லி they were thinking. இல்லை, their thinking was right. ஏன்னா Fiat car cannot go so speed. But what is important is the car was tagged to an SUV. புரியுதா? நீங்களும் நானும் when you are hooked with Jesus, நம்மளை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவார். உங்க முன்னாடி நிற்கிறது சாட்சியாக நான் நிற்கிறேன். Ordinary people in the hands of an extraordinary God, God can change things in our life. பேதுருடைய லைஃப்ல அதான் நடந்தது. He was an ordinary guy, but God picked him up from where he was, and God lifts him up. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஐ திங்க் இன் ஆப்பிரிக்காவில் ருவாண்டான்னு சொல்லி ஒரு கண்ட்ரி இருக்குது பார்த்துக்கிட்டீங்க. அது ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி. அங்கே வந்து 2 ட்ரைபல் குரூப் இருக்காங்க. 2 ட்ரைபல் குரூப், தி ஹுட்டோ அண்ட் டுட்சின்னு சொல்லி 2 ட்ரைபல் குரூப் இருக்காங்க. இந்த 2 குரூப் மத்தியிலையும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அது ஒரு பெரிய சிவில் வாராக மாறி 1994 நினைக்கிறேன், ஏப்ரல் 7th ஜூலை 19th வரைக்கும் 100 days தான் அந்த வார். அந்த வாரில், சிவில் வாரில் கிட்டத்தட்ட 5 lakh men were killed. massacre, பயங்கர massacre. அடுத்து வந்து girls and women, more than 2.5 lakhs were raped. இதுதான் ஒரு உண்மையான காரியம். எனக்கு என்ன கேள்வின்னா, they are Christians. 2 பேரும் ப்ராட்டஸ்டன்ட், கேத்தலிக்ஸ் எல்லாமே இருந்தாங்க. பட் yet கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்குள்ள so much of enmity. What love am I talking about? ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசுகிறேன்னா, இஃப் யூ அண்ட் ஐ cannot relate with one another, what love am I professing? இல்லை, அதான் கேள்வி. ஸோ ஒரு நாட்டுக்குள்ளே வந்த எனிமிட்டி வந்து சாதாரணமான காரியங்கள் தான். இந்த ஹுட்டோ இருக்காங்கல்ல, அவங்க வந்து ட்ரைபல் 80% வந்து டாமினன்ட் பை ட்ரைபல் கம்யூனிட்டி, அவங்க தான் 80% இருக்காங்க. டுட்சி வந்து அவங்க ஒரு இவங்களோட கொஞ்சம் நல்லா அழகாக இருப்பாங்க. பெண்கள் வந்து they are little beautiful than this community. அவங்க நோஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் அவங்க மனதில் உள்ள அந்த கசப்பு இருந்ததுனால, அந்த கம்பேரிசன் இருந்ததுனால, they created that enmity. It became family enmity, community enmity. கடைசியில் நேஷனல் லெவலில் போய் it became a civil war. So we need to understand, they had the same language இருந்தது, they had the same culture, ஒரே கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் உள்ள இருந்த கருத்து வேறுபாடு led them into a big civil war. Ethnic cleansing ன்னு சொல்லி சொல்லுவாங்க. They were a great challenge before them. ஜனவரி 7th 2009 இல்லை ஒரு பெரிய தலைப்பு செய்தி வருது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. எல்லா பேப்பரில், எல்லா நேஷனல் நியூஸும் வந்து இட் கேரிட். என்னென்னா, அப்போ அந்த காலத்தில் வந்து சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்னால் வெரி ஃபேமஸ் கம்பெனி பார்த்துக்கிட்டீங்க, ஐடி கம்பெனி. இட் வாஸ் தேர். அந்த காலத்தில் சத்தியமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால
பெரிய கெத்து உண்டு. ஏன்னா தே paid you very well. It was one of the best companies அந்த காலத்தில். ஆனால் அந்த நாள் என்ன ஆயிட்டுனா 2009ல் January 7th ராமலிங்க ராஜு அவர் தான் அந்த கம்பெனியோட CEO. பார்த்துக்கங்க, there were more than 50,000 employees அந்த கம்பெனியில். அந்த நாள் ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கு. மோர் தென் 7,000 crores ஒரு ஃப்ராடான காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் வந்து he lands up in jail. ஸோ கம்பெனி மூடப்படுது. எல்லாரும் செய்தி எப்படி வந்ததுன்னா, சத்தியம் became அசத்தியம், சத்தியம் became அசத்தியம். Is it possible, தம்பி தங்கச்சி? I can call myself as a child of God. Can I have double standards? அவனுடைய சீடனாக I can claim myself, but is it possible that satyam can turn asatyam? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியங்கள். The way you and I decide and walk is really going to be. பேதுருவை பார்க்கும்போது he was a man of contradictions. ஒரு நிறைய முரண்பாடான வாழ்க்கை பார்க்குறோம் லைஃப்பில். ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். என்னோட சேர்ந்த மார்க் சுவிசேஷம் 1:18. மார்க் chapter 1 verse 18. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். தேங்க்யூ அக்கா. உடனே அவர் காலிங்னு வரும்போது ஏசாமி வராரு. he says, Simon, I need you. உடனே instant obedience is what you see அவருடைய லைஃப்பில். எல்லாம் at once he left their net. at once he left the net. இதுதான் பேதுருவுடைய டெம்பர்மென்ட். பார்த்துக்கோங்க, அவருடைய he was so committed to God என்றதை பார்க்குறோம். ஆனால் அதே பேதுருவுடைய லைஃப்பில் 10வது அதிகாரம் மார்க் 10:28 வாசிங்களேன். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். ஆமா, ஒரு பக்கம் சொல்ற, Lord, I left everything instantly for you ன்னு சொல்லி he looks back. ஒரு 8-9 chapters கழிச்சு என்ன வருது? We left everything for you, Lord. எல்லாமே உமக்கு விட்டோம். பட் என்ன லாபம்? How can a man have double standards? At one time you are saying, Lord, I will obey you. இப்போ என்ன கேட்குறோம்? What is good if I follow you ன்ற மாதிரி you're asking God. ஆண்டோட பேரம் பேசுறத பார்க்குறோம். இங்கே என்ன நடக்குன்னா, பேதுரு லைஃப்பில் though he was a disciple of Jesus, ஆண்டோடைய சீடனாக இருந்தாலுமே அவனுக்குள்ள இருந்த ஸ்ட்ரகிள் என்னன்னா, he had self-centeredness. இந்த ஈகோ is always a problem. இல்லை, மென்னுக்கு அதிகமாக இருக்கு நமக்கு. We always have this. We have struggling. அந்த self-centeredness வந்துச்சுன்னா it's really going to be a challenge. நீங்கள் you're all young people. The age that you are living is screen age. இல்லை, it's all about mobile and tab and laptopலாம். அவன் அடி போட்டு கிடந்து அங்கே உயிர் போயிட்டு இருந்தாலுமே we are so conscious about taking, சொல்லுங்க, செல்ஃபி. இல்லை, செல்ஃபி, self-centeredness. That's the culture you and I, that's the community we are living, that's the generation we are living in. Okay, self-centeredness, where everything becomes me. Attention full-ஆ எனக்கு தான், நானுன்னு சொல்லும் போது God is nowhere in our place. Pedro had that struggle there. He was walking with Jesus, he was there with Jesus. ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஸ்ட்ரகிள் என்ன? he was struggling with his ego in himself. He was seeing more of self-centeredness. ஏன்னா அவனுடைய வேல்யூ வந்து ஏதாவது கிடைக்குமா? I left everything for Jesus, will I get anything from Jesus? It's not so in the gospel. ரெண்டாவது அவனுடைய கன்ஃபெஷன் பார்க்கும்போது மார்க் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 27-31 வாசிங்க. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். You are the Christ, Peter answered. 28வது வசனத்துல யாருன்னு கேட்கும்போது இஸ் வெரி கிளியர். He identifies Jesus. பக்கா இருக்கு ஐடென்டிஃபிகேஷன். பட் his understanding was very poor. தங்கச்சி, தம்பி, you can identify Jesus as a savior, but what is your understanding about his love and his purpose in your life? We can identify things, but we don't know the purpose na நம்ம life is a waste. அதான் இங்க பார்க்குறோம். He identified, Lord, you are the Messiah, you are the Christ ன்னு சொல்லி அறிக்கையிடுறான். But there is something contradiction in his life. அதே அதிகாரத்தில் 33வது வசனம் வாசிங்க. அவர் திரும்பி தம்முடைய சீஷர்களை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ஆமா, ஃபர்ஸ்ட் பேதுரு என்ன பண்றாருன்னா, he takes Jesus aside and he rebukes Jesus.
he is an ordinary disciple, but Jesus is a savior. அவர் என்ன பண்றாருன்னா he is rebuking Jesus. Then the word says Jesus turned and rebuked Peter. என்ன சொல்லி rebuke பண்றாங்க? Get behind me Satan. Get behind me Satan. இல்லை, அது ஒரு கடினமான வார்த்தை. ஒரு சீடனாக இருக்கிற என்னையும் சரி உங்களையும் சரி, if Jesus is going to say once upon a time you are a child of God but now you are a சாத்தானேன்னா எப்படி இருக்கும்? You will not like it, இல்லையா? But there was something wrong with Peter. ஏன்னா அங்கே அதுக்கு அடுத்த வருஷம் வாசிக்கும், you do not have in mind the things of God but the things of men. அதான் real problem. What really matters in your heart, in your mind is what is going to determine where you belong to. இல்லை, பேதுருடைய ஸ்ட்ரகிள் என்னவா இருந்ததுன்னா, he was a disciple of Jesus, ஆனால் உள்ளுக்குள்ள வந்து he had the struggle. என்ன ஸ்ட்ரகிள்? ஒரு சின்ன பெருமை, செல்ஃப் ரைச்சஸ்னஸில் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுறது பார்க்க. பெருமை இல்லை, he is really suffering. Football, I like football. I am a football player. I was a football player. ஸோ எனக்கு மெயின் ஹீரோவாக இருந்தது வந்து அந்த நாட்களில் those days was கிங் பீலேன்னு சொல்லி ஒரு பிரசிலியன் ஃபுட்பால் பிளேயர். அவன் தான் வேர்ல்டு சாம்பியனாக இருந்த அப்படி அந்த நாட்களில். there were others also, Maradona எல்லாம் இருந்தாங்க. but this guy was very special. ஏன்னா his achievement was so high அவருடைய லைஃப்பில். so he died. அவர் இறந்த பிறகு அந்த ஸ்டேடியம் முன்னாடி they have a big statue erected in his memory. அவருடைய நினைவுனா they have a big statue there. அந்த ஸ்டாச்சு மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, செய்வாங்க. அன்னைக்கு ஒரு வேர்ல்டு மேட்ச் நடக்கு. அந்த வேர்ல்டு மேட்ச் முடிஞ்ச இந்த டீம்லேருந்து அடுத்த டீம்லேருந்து திஸ் ஃபெல்லோ கோஸ். அவன் வந்து அன்னைக்கு he was a person who scored high goals. நிறைய கோல்ஸ் அவன் தான் போட்டான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், இந்த ஸ்டாச்சுக்கிட்ட அவன் நின்று பேசுகிறான். குடிச்சிருக்கிறான் அவன். எல்லோரும் போயிடுறாங்க ஸ்டேடியமில், யாருமே இல்லை. அங்கே வந்து நிற்கிறான், ஸ்டாச்சு நின்று பேசிகிட்டு இருக்கான். நான் யார் தெரியுமா? நீ மாத்திரம் உயிரோடு இருந்தேன்னு வச்சுக்கேன், டுடே ஐ would have broken you like a stick. I am the champion today. I wish you were here alive to see the match I played. Hey, I am the hero today, man. The whole stadium was clapping for me. இன்னு சொல்லி இப்படியே பேசிகிட்டே இருக்கான் அந்த ஸ்டாச்சுவோட. அந்த ஸ்டாச்சு அப்படியே நிற்கவும் பேசிகிட்டே இருக்கான். Then he comes down. கீழே நின்றுக்கிட்டு he keeps shaking the bass. கையாடிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான் பார்த்துக்காங்க. திடீர்னு அந்த ஸ்டாச்சு falls on him and he dies. அடுத்த நாள் நியூஸ் வந்து the statue killed the hero. Statue killed the hero. Do you think statue killed him? அந்த சிலை அவனை சாகிச்சிடுச்சா இல்லை அவனுடைய பெருமையா? You have to be very careful. Peter had that struggle. அவனோட கூட தான் இருக்கான். He thought he was, above Jesus at one point. That can come in our life. We have to be very careful that, self-righteousness attitude நமக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு we have to be very careful in our life. அவன் கன்ஃபஸ் பண்ணுறான், Lord, you are Christ ன்னு சொல்கிறான். But at the same time, he is denying, Lord, Satan had to call, Jesus had to call him Satan ன்னு சொல்லி பார்க்குறோம். மூன்றாவது மார்க் 14வது அதிகாரம் 29லேருந்து 31 வரை வாசிங்க. Jesus prediction about Peter's denial இருக்கு. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். 29 to 31 மார்க் 14:29 to 31. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரலடைந்தாலும் நான் இடரலடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கொஞ்சம் இமேஜின் பண்ணி இந்த கான்வர்சேஷன் யோசித்து பார்த்தீங்கன்னா, பீட்டர் அண்ட் ஜீசஸ் ஆர் இன் கான்வர்சேஷன். பேதுரு இஸ் டிக்ளேரிங், ஈவன் இஃப் ஆல் ஃபால் அவே ஐ வில் நாட். அண்ட் அப்படி he thought he can impress Jesus with his big statements. பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி அவனை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு யோசிக்கிறான். But then Jesus saying, I tell you the truth, Peter. Jesus answered, today, yes, tonight, before the cock crows twice, you yourself will disown me 3 times. Jesus knows everything about Peter. Jesus knows everything about you and about me. He knows my weakness. He knows my pitfalls. நான் இங்கே இருக்குன்ற அவனுக்கு தெரியும், எந்த அளவுக்கு நான் கீழே இருக்குன்றது தெரியும், எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குன்னு தெரியும். பட் he comes and talks to me in the language that you and I understand. ஒருவேளை நான் பெரிய டயலாக் சொல்லலாம், Lord, even if I have to die for you,
I'm willing to give my life ன்னு சொல்லலாம். But if I don't have this love that God is asking us to love him with, I think we will disown him at many times இதை பார்க்குறோம். 66வது வசனம் வாசிங்க. அத்தருணத்திலே பேதுரு கீழே அரமனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றாள். He is saying, I don't know. இந்த மனிதன் யார் என்று தெரியல. I don't know who this man is. Okay? At one time he is saying, Lord, even if everybody falls, நான் விழ மாட்டேன். I'll be with you. Even if I have to die for you, I'll be there ன்ற அப்படி. ஆனா அதே பேதுரு என்ன சொல்ல கீழே கொஞ்சம் வசனங்கள் தள்ளி குளிர் காய்ந்து கொண்டு அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. நான் அறியேன், ஐ டோன்ட் நோன்னு சொல்லி மறுதலிக்கிற பார்க்குறோம். இந்த மூன்றாவது காரியம் லைஃப்ல இந்த ஸ்ட்ரகிள் என்ன? செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ். we can start a race. ஆரம்பிச்சிட்டோம், ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கோம். பட் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? எதுக்காக போறோம்? what is my motive with which I'm running a race? அந்த கிரீடம் எனக்கு கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோட ஓடிட்டு இருக்கானா இல்லை, if I distract or miss track, if I'm disqualified, I cannot get the crown that is waiting for me. தம்பி தங்கச்சி, it's important to know what motives are there in our heart. Only God knows. You know it. God knows it. When we surrender and say, Lord, I don't want any selfish motive in me, but Lord, உம்முடைய சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி நான் ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பாக ஆண்டு அதை கொண்டு நிறைய காரியம் நம்ம செய்வார். என்னோட அதே அதிகாரத்தில் 54வது வசனம் வாசிங்க. மார்க் 14:54. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடே கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இங்கிலீஷ், பீட்டர் ஃபாலோட் ஹிம் அட் அ டிஸ்டன்ஸ். எனக்கு அதான் ரொம்ப ஸ்ட்ரைக்கான ஒரு காரியம். ஹவு கேன் அ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் ஃபாலோ அட் அ டிஸ்டன்ஸ்? இஃப் ஐ எம் அ டிசைபிள், இப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் சொன்னேன்னா, ஐ மஸ்ட் பி க்ளோஸ் எனஃப் டு தட் பர்சன் இல்லையா? ஐ கான்ட் கீப் டிஸ்டன்ஸ். சண்டை போட்டால் தான் ஐ வில் ஹேவ் அ டிஸ்டன்ஸ் இன் மை லைஃப். இல்லை ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைனா வில் ஆல்வேஸ் கீப் டிஸ்டன்ஸ். யா பட் பேதுரு இதெல்லாம் சொல்லி இஸ் சேயிங், லார்ட், ஐ வில் நாட் லீவ் யூ, ஐ வில் கிவ் மை லைஃப் ஃபார் யூ. என்ன எல்லாம் சொல்லி இங்கே என்ன வசனம் சொல்றதுன்னா, பீட்டர் ஃபாலோட் ஹிம் at a distance. This can happen to anybody. The moment we are away from God's presence, ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு நான் தூரம் போயிட்டோம்னா, அவருடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்ட காரியம் நான் செய்கிறோன்னா, when I will lose God's glory, அதான் உண்மையான காரியம். Here Peter had a distance in walking with life. தங்கச்சி, தம்பி, how close are you with Jesus this morning? Is there a distance between you and Jesus? It's time for us to come closer to him. Let us be true disciples of Jesus, not like Peter who was struggling in his life with this kind of an attitude. இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கிறோம். ஒரு சில இண்டிகேட்டர்ஸை உங்களுக்கு எடுத்து காட்டணும்னு விரும்புகிறேன். when you are not walking with God, ஆண்டோட நம்ம நெருங்கி வாழலை, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, there are 3 things that happen here in Peter's life. ஒன்றாவது 67 வாசிங்க. சாரி, 67வது வசனம். குளிர் காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றாள். He chose wrong company. அவன் இருக்க வேண்டிய இடம் இங்க, he is supposed to walk with Jesus. ஆண்டோடு நடந்துட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை. But where is he sitting? குளிர் காஞ்சிட்டு இருக்கான். That was not his place. Tell me your friend, I will tell your character. What kind of a friendship that we have? The company that we are in will tell us who we are. We have to be very careful. When we make wrong choices, we'll end up in wrong places. Pedro's life, he missed the opportunity of walking close to Jesus. Rather, he kept that distance. ஏன்னா அவனுக்குள்ள இந்த ஸ்ட்ரகிள் வந்து he was in the wrong company. நீங்களும் நான் ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போகும்போது will always land up in wrong relationships, in wrong company, in wrong friendships. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியம். ரெண்டாவது அவனுடைய சேஞ்ச் பார்த்தோம்னா, he begins to call curse, சாபம். curse on himself. Why am I like this, Lord? Why did you create me so dark? Why am I so tall, Lord? Why am I so thin, Lord? அப்படி we keep cursing ourselves, we are working against God's purposes. Each one of us, I said, you are precious, you are beautiful, you are marvelous in God's sight. நீங்களும் நானும், we are his creation. He is a creator.
அப்படின்னும் போது in his image we are created, nobody can destroy us. பட் அதை வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, he is calling down curses on himself. சாபம் 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 எல்லாமே வார்த்தை தான். ஓகே, the same mouth can bless, the same mouth can curse, but what comes is what is within your heart. So எனக்குள்ள என்ன இருக்கு? Is it a blessing word or is it always சாபம்? ஐயோ ஏன் ஐயோ ஐயோ ஐயோன்னு இருக்கானா, or am I always thankful to God? Lord, thank you that I am your child of God என்ற attitude. பேதுருக்கு இந்த ஸ்ட்ரகிள் வந்து ஒன்று wrong company, ரெண்டாவது he is calling down curses, மூணாவது he is making promises. he swore இருக்கு, சத்தியம் பண்றான். எனக்கு தெரியவே தெரியாது இல்லை, how often we play around, இல்லை நமக்கு அதான் பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. சத்தியமொழி எனக்கு தெரியாது, உண்மையா எனக்கு தெரியவே செய்யாதுன்னு சொல்லுவோம். தட்ஸ் காமன். பட் இங்கே என்ன சொல்கிறேன்னா, தட்ஸ் அகேன்ஸ்ட் தி பைபிள், where we see that calling or swearing in God's name is an abomination in God's sight. ஆண்டு பிடிக்காத ஒரு காரியம் பேதுரு அது செய்யற. அப்படி all the three things are indicators of going away from God. தம்பி தங்கச்சி, are you close? Are you walking close with Jesus as a true disciple, or are we going away from God? Okay, 21வது அதிகாரத்தில் வரும்போது is a very clear thing that God's speaking to Pedro. ஏன்னா அதுக்குள்ள பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கன்னா மார்க் 14வது அதிகாரம் 72வது வசனம் வாசிங்க கடைசியில். மார்க் சாப்டர் 14. சேவல் இரண்டாம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். மிகவும் அழுதான். He broke down and wept இருக்கு. When that point comes to us, wherein ஆண்டவர் தேடி வரும்போது, when we break down and cry, repent for what the sins that you have done, there is always grace that follows. கிருபை நம்மளை தொடரும். That is what is happening in the life of Peter. இதெல்லாம் till this point this was Peter, but from now on his life changes. His life changes. He is no more the same Peter. God changes his life because he had true repentance in life. We cannot fool around. நான் காலையில் சொல்லிட்டு இருக்கேன், we cannot fool around. When we come in God's presence, ஆண்டவருடைய வார்த்தையில கேட்கும்போது, when God speaks to us, when we make a decision and take that U-turn in life, அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். I will not go. Whatever is a sin, I will not touch it. என்ற ஒரு தைரியம் நமக்குள்ள வந்துன்னு வச்சுக்கோங்களேன், we will be victorious in our Christian living. அதுதான் பேதுருடைய லைஃப்ல ஒரு U-turn ஆன ஒரு வசனம். He broke down and wept. மனம் கசைந்து he was weeping என்றதை பார்க்குறோம். அந்த பேதுரு குறித்து அவனுடைய ரெஸ்டரேஷன் பார்க்கும்போது, I love this verse, Mark chapter 16 verse 7. மார்க் 16வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இங்க பாருங்களேன், but go tell his disciples, சீஷர்களை போய் சொல்லுங்க. and பேதுரு, he was part of the team தானே, he was a disciple of Jesus, அப்படிதானே. but why he says go tell his disciples and Peter? That is the love of Jesus. He loves each one of us by name. He knows where we have fallen. He will come and restore us, provided we break down, repent and make a decision to come back to him. God can change our life. Pedro's life நடந்தது. I love this verse when he says God did not forget Peter because his choice was always unique. Pedro பத்தி யோசிக்கும்போது his choice was always unique என்று பார்க்கிறோம். இங்கே he is asking, do you love me Pedro? என்னை நீ நேசிக்கிறாயா? என்னை நீ நேசிக்கிறாயா? The love for Jesus must be greater the love of others. Success காட்டிலும், கம்ஃபர்ட்டை காட்டிலும், ரெப்புடேஷனை காட்டிலும், என்னோட லைஃபை காட்டிலும், my love, my devotion for God should be very unique என்றதை ஆண்டவர் உணர்த்துறாரு. So it's all about missions ஊழியங்கள் நிறைய கேட்குறீங்க. If you want to be involved in God's mission, only thing that God requires us is love. Love. In the love வந்து it's not an ordinary love. This is the love that fills us from above. You and I cannot generate this love. This love will be poured only when we come to Jesus. The more closer we come to Calvary, the more closer we can experience his love in our life. இந்த அன்பு இருந்தால் தான் சேவை செய்ய முடியும். அதான் சொல்றார், without love there is no service. Without love there is no ஊழியம். Without love there is no missionary work at all. ரெண்டு முக்கியமான காரியம் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்யணும்னா, I need God's love. ரெண்டாவது,
அவருடைய வருகை மிக சமீபன்ற பயம் உனக்கு எங்கே வேணும். we need it, he is going to come, அது நிஜம் இல்லை. we cannot fool around. when you are going to stand there, God is going to judge us there. இந்த ரெண்டு காரியம் தான் should propel us to get involved in God's mission. போய் கேட்குறாங்க மதர் தெரேசாவை, அம்மா நீங்கள் வந்து கல்கத்தாவில் அப்படி நடந்து போயிட்டுருக்க வீதியில் அந்த ஆளை பார்க்குறீங்க, அவங்க கரங்களில் பஸ்ஸு, உடம்பு முழுவதும் பஸ்ஸு, ஏன்னா ரத்தம் சீல இருக்கு, எப்படி, ஹவு இஸ் இட் யூ கேன் ஹக் தட் ஃபெலோ அண்ட் சே யூ லவ் ஹிம், எப்படி உங்களால் முடியும்னு கேட்கும்போது அந்த மாதிரி சொல்கிறாங்க, இட் இஸ் த லவ் ஆஃப் ஜீசஸ் தட் மூவ்ஸ் மை ஹார்ட். இட் இஸ் த லவ் ஆஃப் ஜீசஸ் தட் வார்லி பற்றி கேட்பீங்க, மகாராஷ்டிரா பற்றி கேட்பீங்க, கர்நாடகா பற்றி கேட்பீங்க, நிறைய பணித்தலங்களை பற்றி கேட்குறீங்கல்ல. வை மிஷனரிஸ் ஆர் தேர், எதுக்கு அங்கே இருக்காங்க? தே வாண்ட் டு ஷேர் திஸ் லவ். 144 கோடி மக்களுக்கு இந்த தேசத்தில் all they longing for is this love, and this love is divine, this love is unique, this love is powerful, this love is pure, this love is amazing. This is not the love that you and I can understand in the worldly way, but this love will accept us just as we are. This love is beyond description. அந்த லவ் தான் கேட்குறாரு பேதுரு, சீமோனே, do you love me, do you love me with this agape love, with this agape love. இந்த கால நேரத்தில் I think we need to ask ourselves and ask Lord, where do I stand in your presence and what is that you want me to do in my life ன்னு சொல்லி பார்க்கணும். ககாவா, KAGAWA, இவர் யாருன்னா, he was a man from Japan. He was a social reformer, ஒரு பெரிய ஆத்தராக இருந்தார், ஒரு பெரிய லீடர். Japanese democratic movement எல்லாம் he led, and he had a very great reputation அந்த நாட்களில். இவர் யாருன்னா, he was a very சாதாரண மனிதன். his parents die at the age of 4. he lost his அம்மா அப்பா ரெண்டு பேரும் மறிச்சு போகிறாங்க. and he has a very terrible childhood, abuse on லைஃப்பில். so he had a very terrible childhood. அந்த ஒரு கால சொல்ல வளர நேரத்தில் டீனேஜராக வரும்போது அவர் வந்து ஒரு மிஷனரி சந்திக்கிறாரு, டாக்டர் ஹாரின்னு சொல்லி. பிறகு இன்னொரு பாஸ்டர் சார்ல்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு பேரும் அவர் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் உருவாக்குறாங்க. somehow அவர் வந்து ஜீசஸ் இஸ் அட்ராக்டட் இன் த லைஃப் ஆஃப் தீஸ் மேன் ஆஃப் காட். அதில் 15 years at the age of 15 பேப்டிசம் எடுக்கிறாரு. he becomes a good believer and then he goes to seminary, பைபிள் காலேஜில் போய் படிக்கிறாரு. படிச்சுட்டு அந்த இடத்துலையும் he becomes a very brilliant scholar. அந்த பிரில்லியன்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக he could have been a professor, he could have been a principal in a Bible college, have been teaching and தான் பண்ணியிருக்கலாம். But what he did was he chose to go and live in a slum. ஒரு சகதியில் போயிருந்து he wanted to serve the people there, the poor people in the slum ஏரியாவில் போய் தீர்மானிக்கிறார். அவர் இருந்த வீடு வந்து 6x6 தான், 6x6 அந்த ஷேக்கல் தான், அந்த சைஸில் தான் அவர் ரூம் இருந்தது பார்த்துக்கிட்டேங்க. இட் ஹட் நோ விண்டோ, ஜன்னல் தான் கிடையாது. அவர் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து பல ஆண்டுகளாக வெறும் அந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை தான் துவைச்சு போட்டுகிட்டே இருப்பாராம். he had nothing for எல்லாமே sold out for the community that he was serving, the poor people. and அவங்களுக்காக நிறைய ஃபார்மர்ஸ்க்காக அவருக்கு நிறைய போராடி காரியங்களுக்கு நிறைய செய்தார்ன்றதை பார்க்குறோம். அப்போது வேர்ல்டு வார் 2 நடக்கு. ஆகஸ்ட் நடக்கும்போது ஆக்சுவலாக 2 பாம் ட்ராப் பண்ணுறாங்க இல்லையா. August 6th வந்து there's a bomb called Little Boy ன்னு சொல்லி யூஎஸ்லேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. அமெரிக்கா ட்ராப் பண்ணோன்னே அந்த லிட்டில் பாய் பாம், நியூக்ளியர் பாம் அட்டாமிக் பாம் ட்ராப் பண்ணோன்னே more than 150,000 people die ஒரே நாளில். தட் வாஸ் ஆன் தி 6th of August. 3 நாள் கழிச்சு திருப்பி August 9th அடுத்த சிட்டியில் அடுத்த பாம், அது பேர் ஃபேட் பாய், அந்த பாம்பை ட்ராப் பண்ணுறாங்க. அதுவும் அட்டாமிக் பாம் தான். ஆனால் அங்கே வந்து கிட்டத்தட்ட 2,40,000 பேர் மறிச்சு போகிறாங்க. ஒரு பெரிய லாஸ். த ஹோல் நேஷன் இஸ் ஷேக்கன். எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது தெரியல. ஏன்னா we all know the after effects of this bomb. இந்த 2 பாம் ட்ராப் பண்ண பிறகு அந்த எனிமீஸ் வந்து அவங்களுக்கு இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த பிரைம் மினிஸ்டருக்கு வந்து தெரியல. he is looking for this man called ககாவா. அவர் இருந்த இடம் இங்கே, he was living in a slum. பேர் அனுப்புகிறாரு, I call that man, I want to talk to him. பேசும்போது சொல்கிறாரு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ ககாவா. only Jesus Christ was able to love his enemies. only Jesus Christ was able to love his enemies. So help me to put that love in the hearts of the people of Japan. எனக்கு உதவி செய். Because only that love can bring restoration. Only that love can bring forgiveness. Only that love can bring hope
in the people's life ன்னு சொல்லி அந்த தேசத்துக்கு அந்த வேர்ல்டு வாரை ஃபேஸ் பண்ண சூழ்நிலை வந்து one man called Kagawa was an influence who brought healing in Japan. ஒரு மனிதனாக செயல்படைய காரியங்கள் we need to really understand. See, when you and I make a decision to follow Jesus, God will surely bless us. பேதுருடைய லைஃப்ல one man of contradiction, but now when Jesus is trying to restore him, அவனை திருப்பி ஆண்டவர் ஊழியத்தில் கொண்டு வராரு, ரீஇன்ஸ்டேட் பண்றாரு, பழசெல்லாம் மறந்துடுறாரு. பட் he is talking to Pedro, I want you to change. ஏன்னா உன்னை கொண்டு I'm going to establish the early church ன்னு சொல்லி ஒரு பெரிய சரித்திரத்தை ஆண்டவர் மாத்துறார். தம்பி தங்கச்சி, it all depends on what decision நீங்கள் என்ன எடுக்கிறோம். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் we need to surrender and say, Lord, not my will, let your will be done. அப்படி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக God is going to bless you. Your future is in God's hands, provided you are in God's hand. இந்த பெண்ணு சொன்னல, in whose hands are you? அந்த கேள்வி, அந்த பர்பஸ் தெளிவு இருந்ததுன்னா கண்டிப்பாக the Lord is going to bless us. ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த காலை நேரத்தில் தேவன் என்னோட நம்மளோட பேசின காரியங்களை மனதில் நினைவு கூர்ந்து யோசிப்போமா, சிந்திப்போமா. நான் எங்கே இருக்கேன்? Am I close with Jesus? Or am I walking in a distance? ஒரு distance வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டேன்னா how close I am with Jesus? In the sight of God there are no rejects. சாதாரணமான பேதுருவை God can change him into a mighty disciple. In the reach of God, எல்லைகள் இல்லை, there are no boundaries. He can come, தம்பி தங்கச்சி, where you are. அந்த ஷேம், அந்த ஃபியர்லேருந்து ஆண்டவர் விடுதலை தர விரும்புகிறார். If you surrender your life and say, Lord, I want to surrender, let your will be done in my life ன்னு சொல்லும் போது கண்டிப்பாக God can use you. This is God's time for India. உங்களை கொண்டு தான் ஆண்டு பெரிய காரியம் செய்ய இருக்கிறாரு. நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற காலேஜில், நீங்கள் இருக்கிற உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில், உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் God is going to bless you. Examine பேதுருடைய லைஃப்பில் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் கோயிங் அவே ஃப்ரம் காட் வந்து மூன்று காரியம் தான். ஒன்று, he was in the wrong company. Are you sure? உறுதியாக இருக்கீங்களா எந்த கம்பெனியில் இங்கே இருக்கேன்னு சொல்லி? Are you in the right company? If not, ask God to mend your life. Come back to him and say, Lord, I want to be in your company. I want to be in your friendship. I want to be in your relationship சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். God will give us. ரெண்டாவது, he is beginning to curse himself. You are God's child. Don't doubt. அது சந்தேகப்படாதீங்க. You are his own image. So let not Satan come and put negative thoughts on you and call curses upon you. You are a blessed child of God. தேவனே, இந்த காலை நேரத்தில் எங்களோட நீ பேசுனதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு நிமிடம் ராஜாவே எங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த பரிசுத்தமான இடத்துல எங்களை இப்படி அழைத்து வந்து ராஜாவே பல விதத்தில் எங்களோட பேசிகிட்டு இருக்கீங்க. அன்றைய உமக்கு கீழ்ப்படிய கர்த்தர் அனுகிரகம் செய்வராக. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே பெற்றுக்கொண்டு அன்றைய உம்முடைய சீடர்களாக பேதுருவை போல் அன்றைய உமக்கு உண்மையாக வாழக்கூடிய ஒரு லைஃப் எங்கள் தாங்க. எல்லா டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை கருத்தில் எடுத்து போடுங்க சப்பா. We want singleness of heart and purpose. தேவனே, அதை எங்கள் தெளிவுபடுத்துங்க. பேதுருடைய லைஃப்பில் நீ செய்த அந்த மிராக்கிளில் எங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்யுங்க சப்பா. Lord, what miracle changes you brought in the life of Peter, அது என் லைஃப்பில் நடக்கட்டும். கர்த்தர் அனுகிரகம் செய்வராக. இங்கே வந்திருக்காண்டே தம்பி தங்கச்சிமாக ஜெபிக்கிறேன். Lord, let them know the value of doing your will. நம்முடைய சித்தத்துக்கு மையமாக ரஜ பிள்ளைகளை வைத்து காக்க நான் ஜெபிக்கும் தோப்பனே. அவங்க எடுக்கிற புவர் டிசிஷன்ஸ் எல்லாம் கர்த்தர் மன்னித்து அன்றே பொறுமையோடு பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு சொல்லி தந்த ராஜாவே நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்றைக்கி அவங்க எடுக்கிற தீர்மானங்கள் ராஜாவே அவங்க லைஃபுக்கு இட்டர்னிட்டிக்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கத்தக்க கர்த்தர் நீ ஆசைக்குமா ஜெபிக்கும் தோப்பனே. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களோட பேசுனதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென்.